அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் இட்லி பட்டருக்கு ரைஸ் வந்து அரைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சமாக உளுந்து எடுத்துகிட்டு தர்ஷனுக்காக சின்ன சின்ன போண்டாவாக போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்கள சாப்பிட வச்சுட்டு தமிழ் ஸ்கூலுக்கும் அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். ஹர்ஷன் மட்டும்தான் போவான். தர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கூட போயிட்டு தான் வருவான். ஸ்கூல் போயிட்டுட்டு அவனை கூட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த கிளிப் நான் எடுக்கலை, ஹர்ஷன் எடுத்திருக்கிறாங்க. நான் கேட்டேன், இந்த இது யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷன் எடுத்தானாமா. ஸோ எப்படி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேட்டுட்ருந்தேன், நீ ஏன்னா யூஸ்வலாக வந்து நான் எடுப்பேன். ஸோ ஹர்ஷன் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கான்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக எடுத்திருக்கான் பாருங்களேன், கேமரா ரொம்பலாம் ஃபோனை ஆட்டாமல் எடுத்து வச்சுருந்தான். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன், நல்லா எடுத்திருக்கான்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் வந்து சாம்ஸ் வந்து போயிருந்தாங்க. நான் வீட்டில் வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி வரப்போகுதுங்கிறனால வீட்டில் கொஞ்சம் வேலைகள், அப்புறமா ஹர்ஷனோட பர்த்டேலாம் வருதுங்க. பர்த்டே, தீபாவளி, ஹாலோவின் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து வரனால கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணுன்னு சொல்லாரு, கட் பண்ணுங்கிறாரு வீடியோவை. ஆனால் ஹர்ஷன் வந்து கட் பண்ணாமல் வந்து எடுத்துகிட்டே இருந்திருக்கிறான். கொடுத்தாங்க இது சிக்கன். அவங்க 2 பேரும் சாம்ஸுக்கு போயிட்டாங்க. தர்ஷக்குட்டி வீட்டில் தான் இருந்தான். நானும் சுஷ்மியும் வந்து இது போட்டுட்ருந்தோம், அதிரசம். இது வந்து ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ சாட்டர்டே தான் அதை வந்து போட்டுட்ருந்தோம். இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 o'clock வந்து ஃபால் கலர் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். லாஸ்ட் வீக் வந்து போயிருந்திருப்போம். ஸோ இந்த வீக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து எல்லாருமே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. அதனால வந்து எப்படி இருக்குன்னு காட்டிடலாம், உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இலையெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருந்தது. அதனால வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன் காரில். ஏப்பா இலைங்கள்லாம் இருக்குமா இல்லை கீழே விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்றாரு. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு இலையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே உதிர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆனால் வெதருமே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் சில்னஸாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வாரம் போன வீக் போயிருந்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், ஃபால் கலர் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு எங்களுக்கு முன்னாடி போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தியா தீக்ஷா வந்து போயிட்டுருந்தாங்க. அதான் சொல்லிகிட்டே வர்றாங்க, முன்னாடி தியா தீக்ஷா கார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வெதரும் டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். இனிமேல் வந்து இந்த மெக்ராவில் மொரைன் வியூ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து லேக் வியூ தான், அந்த ஃப்ரோசன் ஆகிடும் ஃபுல்லாகவே. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வருவோம் வியூ பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வரமாட்டோம், அடுத்த சம்மரில் தான் வர்ற மாதிரி இருக்குங்க. எஸ், லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருப்பா. ஃபுல்லாக அங்கே எல்லோ அடிச்சு அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க.
வா, இதுதான் வந்து சொல்லியிருப்பான்ல ஒரு பைக்கு போனதுன்னு சொல்லிட்டு, ஒரு பைக் மட்டும் போச்சுல்ல, அது அந்த வியூ. இப்போ பாருங்க செம்மையா இருக்குங்க. ஆனா இந்த இதுலலாம் இருந்த லீஃப் எல்லாம் விழுந்துருச்சு. லாஸ்ட் வீக் வந்து இதுல எல்லாம் நிறைய இருந்தது. அந்த சைடும் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் நல்லா இருந்தது. இந்த வியூ போலாமா? இந்த வியூ வந்து போய் காட்டிட்டு வந்துடலாம். லேக் வியூ வந்துட்டு நான் காட்டும் போது அவ்வளவா கலர் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப போய் பார்க்கலாம். அப்படியே அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கு, கலர் இருந்தது. சூப்பரா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. இது யாரை வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இது ஃப்ரீ தான். ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே வந்து வைப்பாங்க. ஏதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா ட்ராஷ்கிட்டே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா அதை நம்ம எடுத்துக்கலாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு குட் கண்டிஷனாக தான் இருந்தது. எல்லாமே தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய டேபிள்ஸாக இருந்தது. இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே. லாஸ்ட் வீக் இந்த இடத்துல காட்டியிருந்தேன்ல, இந்த லீஃப்லாம் வந்து க்ரீனாக இருந்தது இல்லை, இப்போ கொஞ்சம் எல்லோவாயிடுச்சு. ஆனால் இலையும் உதிர்ந்து போயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, இதுல வீடியோல வந்துட்டு எப்படி தெரியுதுன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லோவா இருக்கு நல்லா. எல்லாரும் போட்டோ ஷூட் அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு கேஷுவலா லுக் எடுக்க சொன்னாங்க கிரிப். ஆனா வந்து அங்க ஒரு இளம் ஜோடிகள் தனிமையில் ஹாய் சொல்லுங்க. இல்ல அங்க ட்ரெஸ்ஸ பாத்துக்கோங்க, சேம் கலரு. சூப்பர்ல, சூப்பரா இருக்கு. அடுத்து கப்பிள்ஸ் பாத்துக்கோங்க. இவங்க தான் யங் கப்பிள்ஸ். சிரிச்சாதான் நல்லா சிரிச்ச முகமா இருக்கும். வீடியோ எடுத்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த சில்னஸில் நின்னனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரே இச்சிங் ஆகி போச்சு. உங்களுக்கு மேலே நிற்கவே முடியல. ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே கையெல்லாம் வந்து அரிப்பு தாங்கவே முடியல. அப்புறமா வந்து காருக்குள்ளே ஹீட்டரை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் லாஸ்ட் வீக் காட்டும் போது உட்காந்தாச்சுங்க. இலையா இருந்தது. ஆனா ஒரு இடம் வந்து கிரீனிஷா இருந்தது இல்ல லாஸ்ட் வந்து போறப்போ, அந்த இடம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கும். போட்டோ ஷூட்லாம் போயிட்டு இருக்குங்க. சூப்பர்ல. இங்கே போட போறீங்க? இன்னைக்கு எல்லா இடமும் கூட்டமா இருக்குல்ல, போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ இன்னைக்கோட அவ்வளவுதான், அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த வாரமே வந்து இங்க பாருங்க, இது வந்து லாஸ்ட் வீக் காட்டியிருந்தேன்ல இந்த ஃபுல்லா. ஆமா, இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று போட்டோலாம் எடுத்தோங்க. ரீல்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வரும். எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். அட நம்ம பார்த்தோம்ல இந்த லேக் வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ கருகிடுச்சுப்பா. இல்ல போட்டோல பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அது போன்ல பார்க்க நல்லா இருக்கு. அவ்வளோதான் போல. என்னோட லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இல்லை இந்த மரம்லாம் நல்ல டார்க்காக இருந்தது இல்லை. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது நல்ல டார்க்காக இருந்தது. இந்த இடத்துல ஒரு மரம் மட்டும் இருக்கும், அதுவும் நல்ல டார்க்காக இருந்துச்சு. இல்லை அது எப்படி இருக்குன்னு தெரில. இது பாருங்க, இது வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கும். இலையெல்லாம் விழுந்துருச்சு கீழே, போயிடுச்சுல.
அவ்வளோதான். அடுத்து எல்லாம் வந்து அப்படியே குச்சி குச்சியா அப்படி நிற்கும். இந்த மாதிரி தான் ஆயிடும்ல. அவ்வளோதான், ஃபுல்லாக போயிடுச்சு. லாஸ்ட் வீக் இருந்துச்சு எல்லாம். இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் அதுக்கு முன்னாடி ஏறல. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, லாஸ்ட் வீக் இருந்துச்சு, இப்போ இல்லை. இதுவுமே நல்லா இருந்தது. இந்த இடத்துல தானே அந்த வளைவாக போகும், சுற்றி சுற்றி போகுமே, இதோட தானே இல்லையா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா கடைசியில் வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம். சரியான பல்ப் வாங்கின தருணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4-5 டைமே வீடியோ ஆன் பண்ணாமே எடுத்துட்டோம். இது வந்து நாங்கள் இந்த பாட்லக் போட்ட இடம்னு காட்டியிருப்போம்ல, நம்ம லாஸ்ட் சம்மர்லலாம் பாட்லக் போட்டிருப்போம் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஆனால் கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது அப்படின்னாங்களா. எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபோட்டோ ஷூட் தாங்க. நல்லா இருக்கு இந்த வியூலாம் இல்லை. ஆனால் அப்போ அந்த நல்ல கலர் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வியூவில் எடுக்கும் போதெல்லாம் சூப்பராக இருந்துக்கும்ல, ஃபால் கலர் இருக்கும். லாஸ்ட் வீக் ஃபால் கலர் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஸோ ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி, இந்த வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் தீபாவளிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தாங்க எங்களுக்கும். ஹர்ஷனோட பர்த்டே வரப்போகுது, ஹாலோவின் வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி கொண்டாட்டம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பாட்லக் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோங்க. நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.